சவந்தியுடன் ராஜபக்ஷகளுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. சமல் ராஜபக்ஷ அதிரடி. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விவரம் விரைவில் அம்பலம். மயானத்தில் இருந்து மக்கள் சேவையா சஜித் வெளியிட்ட தகவல். பாடசாலை மாணவர்கள் 5 மரண தண்டனை. அடுத்து கொலை செய்யப்பட உள்ள தமிழர் மிதிகம லசா மரணத்தில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். யாழ் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு 13 மணி நேரம் மின்வெட்டு வெளியான அறிவிப்பு. பட்டப்பகலில் இடம்பெறும் படுகொலைகளை நியாயப்படுத்தும் அரசாங்கம் கடுமையாக சாடிய சுமந்திரன். போதைப் பொருளை வேரோடொழிக்க ஒன்றுபடுங்கள் ஜனாதிபதி அனுர வலியுறுத்தல். பாதாள உலக குழு உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை சூத்திரதாரி இஷாரா செவந்தியை வெளிநாட்டில் வைத்து இலங்கை போலீஸ் படை கைது செய்ததை நாம் வரவேற்கின்றோம். இந்த இஷாரா செவந்தியுடன் ராஜபக்ஷகளுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர் சமன் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், இஷாரா செவந்தியிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை நடாத்த வேண்டும். பாதாள உலக குழுவினர் தமது விருப்பப்படி இஷாரா செவந்தியை இயக்கியுள்ளனர். அவரை சும்மா விட முடியாது. அவருக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இஷாரா செவந்தியுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அனைவரினதும் பெயர் விவரங்களையும் அரசு வெளியிட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இஷாரா செவந்தியுடன் ராஜபக்ஷகளுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி தகவல்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் நாடாளுமன்றத்தில் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்தோடு இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், வெலிகம பிரதேச சபை தவிசாளர் கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருகின்றது. அதன் அடிப்படையில் துப்பாக்கிதாரிகள் மற்றும் அவர்களை இயக்கியவர்கள் விரைவில் கைது செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றேன். மக்கள் பிரதிநிதிகளுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை சம்பந்தமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெளிவுபடுத்துவார். அத்துடன் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொடர்பான விவரத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விரைவில் நாடாளுமன்றத்தில் வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார். மயானத்தில் இருந்து கொண்டு மக்கள் சேவை முடியாது. இந்த கொலை கலாச்சாரத்திற்கு இடமளிக்க முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வடகொழும்பில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசியவர், வெலிகம பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டார். அவர் தலைவராக தெரிவு செய்யப்படுவதை தடுக்க பல செயற்பாடுகளை மேற்கொண்டனர். அவை அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளது. தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எழுத்து மூலம் அறிவித்தும் பாதுகாப்பு கோரினர். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. அவ்வாறான நிலையில் உள்ளூராட்சி பிரதிநிதிகளுக்கு மக்கள் தினம் நடாத்த முடியுமா? ஜேவிபியினருக்கு மக்கள் தினம் நடாத்த தெரியாது. அவர்களுக்கு மக்கள் தினம் தேவையில்லை என்றும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் 4 மாவட்டங்களில் நாளைய தினம் 13 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய 4 மாவட்டங்களிலும் காலை 6 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மன்னார் 220 கிலோவாட் மின் பரிமாற்ற வடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளிற்காக வடமாகாண 132 கிலோவாட், வவுனியா புதிய அனுராதபுரம் மின் பரிமாற்ற கட்டமைப்பானது துண்டிக்கப்பட உள்ளதால் இந்த மின்தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை எதிர்பார்த்ததை விட வேலை முன்னதாகவே முடிந்தால் திட்டமிட்ட நேரத்தை விட முன்னதாகவே மின்சாரம் வழங்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது என்றாலும் அதனை காரணமாக கூறி பொதுவெளியில் பட்டப்பகலில் இடம்பெறும் படுகொலைகளை நியாயப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனையை இல்லாதொழிப்பதற்கும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசு நாடளாவிய ரீதியில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன்படி பாதாள உலக குழு உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டு வரும் அதேவேளை மறுபுறம் பாதாள உலக குழுவினர் என அடையாளப்படுத்தப்படும் பலர் பொதுவெளியில் கொல்லப்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. அது மாத்திரமன்றி அரசு பொதுவெளியில் நிகழும் இவ்வாறான படுகொலைகளை பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கொல்லப்படுவதாக கூறி நியாயப்படுத்தி வரும் போக்கு தொடர்பில் பலரும் கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவ்வாறான பின்னணியில் இது பற்றி கருத்துரைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கையை நாம் வரவேற்பதாக குறிப்பிட்டார். இருப்பினும் அதனை காரணமாக கூறி பொதுவெளியில் பட்டப்பகலில் இடம்பெறும் படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்கு அரசு முற்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மாறாக சட்ட ஒழுங்கை உரியவாறு பேண வேண்டிய கடப்பாடு அரசுக்கு இருக்கின்றது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசாவின் நெருங்கிய நண்பரான கணேஷ் அடுத்து கொலை செய்யப்பட உள்ளதாக புலனாய்வு பத்திரிகையாளர் சாலியடி ரணவக சர்வதேச புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தியுள்ளார். யூடியூப் சேனல் ஒன்றில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பில் நடந்த கலந்துரையாடலிலேயே அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினர்களான கரகட்டா மிதிகம ருவான் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசா ஆகியோர் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என்பதோடு உறவினர்கள் எனவும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயங்கள் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த பத்திரிகையாளர் கணேஷ் சாரதியாகவும் பணியாற்றி வந்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் 5 மரண தண்டனை கைதிகளாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தற்போதைக்கு 13 வயது இளைஞர்கள் 5 மரண தண்டனை குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் மரண தண்டனை நடைமுறையில் இல்லாத காரணத்தினால் மரண தண்டனை கைதிகள் பெரும்பாலும் சிறைச்சாலைகளில் இயற்கையாக மரணம் எய்தும் வரை தடுத்து வைக்கப்படும் நடைமுறை வழக்கத்தில் உள்ளது. அதன் பிரகாரம் பல்வேறு குற்ற செயல்களின் காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட 805 பேர் தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 21 பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் 5 ஆகியோரும் உள்ளடங்கியுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டில் இருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்துக்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.